நேயர்களே, தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய கொமினினுடைய போருக்கு அப்புறம் சுருக்கமான ஒரு செய்தி. அந்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொமினி என்ன சொன்னார் என்றால், சில்லிங் வீடியோஸ் மெசேஜ் வார் வித் இஸ்ரேல். சுருக்கமாகத்தான் பேசினார். அதனுடைய தலைப்பு ஈரான் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்பதை வெளியிட்ட அந்த சில்லிங் வீடியோ மெசேஜின் மூலமாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் 85 வயது ஆயத்துல்லா கொமினி என்ன சொன்னார் என்றால், இன்வின்சிபிலிட்டிஸ் மித்து தகர்க்கப்பட்டது. அதை நீங்கள் புரிந்து கொண்டால், வெல்ல முடியாத சக்தி என்ற மாய உருவாக்கத்தில் உலகை ஆட்கொண்டிருந்த, மத்திய கிழக்கை ஆட்கொண்டிருந்த இஸ்ரேல் என்ற மாயையை, இஸ்ரேல் என்ற தீவிர ஹோஸ்ட் ஃபோர்ஸ், அதாவது சாத்தானுடைய சக்தியை நாங்கள் முழுமையாக அனிஹிலேட்டட் ஃப்ரம் இட்ஸ் டெரிட்டரி, இந்த நிலையிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து அழித்திருக்கிறோம். இந்த மாய தோற்றத்தை, பிம்பத்தை நாங்கள் காலி செய்திருக்கிறோம் என்ற கருத்தை அவர் வைத்திருப்பதால், அதனை அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் எங்களுடைய இராணுவம், ஈரானுடைய இராணுவம் இந்த போரில் ஒரு மிகப்பெரிய சிவியர் பனிஷ்மெண்ட்டை கொடுத்தோம் என்பதையும் சையத் அலி காமினி, ஆயத்துல்லா காமினி தன் உரையிலே வைத்திருக்கிறார். இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எமது இராணுவம் மிக கொடூரமான சாத்தானின் சேனைகளான யூதர்களை நாங்கள் கண்டித்தோம், தண்டித்தோம், தாக்குதல் நடத்தினோம், அழிவுகளை ஏற்படுத்தினோம். குறிப்பாக அவர்களுடைய இராணுவ நிலைகள் மட்டுமல்லாமல் பெரும்பான்மையான நகர்ப்புறங்களின் கட்டமைப்புகளை நாங்கள் தகர்த்தோம் என்றும் திரு கொமினி அவர்கள் கூறியிருக்கிறார். த டிஸ்ட்ராக்ஷன் இஸ்ரேல் சிட்டிஸ், மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய முதுகெலும்பாக இருக்கும் ரஃப், ஹைஃபா, மிக முக்கியமாக டெல் அவீவ், இன்னும் பல மிக முக்கிய இராணுவ நிலைகளும், இராணுவ தலைமையகமும், இராணுவத்தினுடைய கொரிடார் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாவற்றையும் நாங்கள் அளித்தோம் என்ற கருத்தை வலிமையாக வைத்திருக்கிறார் ஆயத்துல்லா கொமினி. இதையும் அவர் இந்த தாக்குதலுக்கு பின்னால் செய்தியாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் இந்த மிரட்டல், அமெரிக்காவினுடைய இந்த கூட்டமைப்புகளுடைய சரண்டர், இது ஒருபோதும் வார்த்தைகளாகவே எங்களிடத்தில் வைக்கவும் முடியாது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் இன்னும் வலிமையான முறையில், வலிமையான நிலையில் எங்கள் இராணுவ கட்டமைப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் நாங்கள் பலப்படுத்த போகிறோம். ஒருபோதும் சரணடைவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று இந்த தாக்குதலுக்கு பின்பு ஒரு குறிப்பான செய்தியை சையத் அலி ஆயத்துல்லா கொமினி அவர்கள் வெளியிட்டிருப்பதையும் நாம் காண முடிகின்றது. இதற்கிடையிலே ஈரானுடைய அரச தொலைக்காட்சி, ஈரான் பிராட்காஸ்டிங், ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தியில அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்பும் இந்த போரை நிறுத்தச் சொல்லி எங்களிடத்தில் பிச்சை எடுக்காத குறையாக அவர்கள் கெஞ்சினார்கள் என்ற ஒரு வாசகத்தை ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி வெளியிட்டிருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் உண்மைதான். இதற்கு பின்பு நாம் ஈரானுடைய சக்தி வாய்ந்த சபாநாயகர் முஹம்மது பக்கர் கலிபாப்டே ஸ்டேட்மெண்ட்டும் மிக மோசமாகத்தான் இருந்தது. இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் இன்னென்ன காரியங்களை இப்படியெல்லாம் செய்திருக்கிறோம், இனி செய்ய போகிறோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி அல்லாமல் ஈரான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் நமக்கு தேவை. ஈரானில் ஏராளமான உயிர் பலிகள் நடந்திருப்பதும் உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை ஈரான் ஒப்புக்கொள்கிறது. அதே போன்று இஸ்ரேலில் 26 அல்லது 30 என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான செய்தி
பலாயிரக்கணக்கான இஸ்ரேல் பொதுமக்கள் இறந்திருக்கலாம். ஒரு செய்தி 10,000 என்று சொல்கிறது, மற்றொரு செய்தி 2,000 என்று சொல்கிறது. ஆனால் இதற்கு இடைப்பட்ட ஒரு அளவிலே ஒரு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அல்லது ஒரு 1000, 2000 இஸ்ரேல் பொதுமக்கள் இறந்திருக்கலாம் ஏனென்று சொன்னால், அவர்கள் இதுவரை 3500க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டதாக அஃபீஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு கூட ஒரு இடத்துல 86 பேர் படுகாயம் அடைந்ததால் அதில் எந்த உயிரிழப்பும் இல்லை என்று கேட்பதற்கு பொருத்தமில்லாத ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு சரியான செல்லாக தெரியவில்லை. ஆக அப்படி இருக்கின்ற போது 86ல் 86 பேரும் காயம் பெற்றார்களா, யாராவது ஒருவர் கடுமையாக இறந்து விடவில்லையா என்ற சந்தேகம் வருகிறது. அதே போன்று 625 நாட்களாக போராடி வெறும் 200 பேர் 300 பேர் தான் அவர்கள் இறந்ததாகவும் கஸ்ஸாவில் ஒரு செய்தியை சொல்லும்போது, உண்மையிலே பலாயிரக்கணக்கான யூத மக்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ஓரளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் அஃபீஷியலா இஸ்ரேல் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலுடைய அஃபீஷியல் ஒன்லி 26 தான், அதை தான் கரெக்டாக வச்சுக்கிடுங்க. ஆனால் ஈரானோ 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே சமயம் 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் போட்ட குண்டுகளின் மூலம் உண்மையிலேயே ஈரானுக்கு பெருத்த சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஈரான் வான்படைகளில், விமானப்படைகளில் அவர்கள் அவ்வளவு வல்லமையாக தெரியவில்லை. இந்த போரில் நாம் தெரிந்து கொண்டது. இரண்டாவது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பெரிய அளவில் S-300 அவர்கள்ட்ட இருந்தாலும் அவற்றிலும் பெரிய அளவில் இல்லை. அவர்கள் இனி வரலாம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் எல்லாம் இருப்பதாக நாம் சொன்னாலும் நமக்கு கிடைத்த தகவல்கள் துல்லியமாக F-35 அமெரிக்காவினுடைய இந்த விமானங்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் பெரும் சேதாரத்தை ஈரானுடைய இராணுவ நிலைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதில் எந்த விதமான சந்தேகமும் மறுக்க முடியாது. எல்லாவற்றை விட ஈரான் தன்னை புகழ்ந்து கொள்வதற்கு ஒரு காரணம், அவர்களிடத்தில் இருந்த பலிஸ்டிக், அதாவது மிசைல் தொழில்நுட்பம் உலகில் மற்ற நாடுகள்கிட்ட இல்லை. அதைத்தான் அமெரிக்கா உணர்ந்துதான் படபடப்பாக போர் நிறுத்தத்திற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்றும் சர்வதேசத்திலிருந்து பல விவகாரங்கள் வந்திருக்கிறது. அமெரிக்கா இந்த நிலைக்கு கொண்டு வந்தது ஈரான் வீசியது ஹட்கசாம், ஈமாம், கதர், ஃபத்தா, கெய்பர் ஷேக்கன், சிஜில், இதெல்லாம் மிக வேகமாக அவர்களால் வீசப்பட்டது. ஆனால் நாம் ஏற்கனவே சொன்ன செய்தியில வடகொரியா போன்ற நாடுகள் வார்ஹெட்ஸை சப்ளை செய்ய துணிந்திருக்குமோ ஏனென்று சொன்னால், இதற்கு முன்பு ஒரு செய்தியில நாம் அமெரிக்கா, அதாவது ரஷ்யாவுடைய முன்னாள் பிரசிடென்ட் டிமிட்ரி மெட்வேதுடைய அந்த கருத்தை சொன்னோம். அதை அமெரிக்கா சொல்லாடக வெறும் ரெத்தோரிக், அதாவது வாய் சவடலாக இருக்கக்கூடாது, உண்மையை சொல்லுங்க எங்களுக்கு ஆதாரம் என்று சொல்ற அளவிற்கு அவர் மிரட்டியதும் இதற்கு ஒரு காரணம். ஏனென்று கேட்டால், புட்டின் அமெரிக்காவுடைய தாக்குதலை கண்டித்தார். ஆகவே இந்த நிலையில் இந்த போரினுடைய சுருக்கம் என்றால் உண்மையிலேயே மிக கொடூரமான தாக்குதலை 2 பேரும் நடத்தினார்கள். ஆனால் ஈரான் எதிர்பாராத சற்று அவருடைய கைகள் ஓங்கியிருப்பதற்கு காரணம், ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதும் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதுமல்லாமல் ஷஹீத் அலாங் வித் மிசைல், த பவர்ஃபுல் மிசைல் கரம்சார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதிகமாக பெரும் நாசத்தை ஏற்படுத்திய ஆயுதமாக ஃபத்தா 1ம் கொரம்சார் 4ம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஹட்கசம் ஓரளவுக்கு தாக்குதலை ஏற்படுத்தியது. இந்த போரில் கொரம்சார் 4ம் மட்டுமல்லாமல் பவர்ஃபுல் கொரம்சாரும் ஃபத்தாவும் ஏற்படுத்திய தாக்கம் தான் பெரும் தாக்கம். ஏன்னா பல பில்டிங்கள் உருக்குலைந்து போயிட்டது. அந்த உருக்குலைந்து போன அந்த பல பில்டிங்ல இருந்து மக்கள் என்ன ஆனார்கள், அந்த கேள்வி வரும் அல்லவா? அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த கேள்வி எழும் அல்லவா?
அதுதான் இப்போ எழுந்திருக்கிறது. இந்த அதே சமயம் இந்த வார்ஹெட்ஸின் மூலமாக கிளஸ்டர் குண்டுகள், அதாவது என்ன சொல்றது, கிளஸ்டர்னா சொன்னது கொத்து குண்டுகள், அதாவது மிசைலிலிருந்து ஏராளமான துணை மிசைல்கள் அல்லது குண்டுகள் அது சிதறும். அதுதான் ஸ்கர்ட்டட், பல பகுதிகளில் சிதறி பல இடங்களில் பெரும் தாக்கத்தை அழிவை ஏற்படுத்தி இருக்கிறதையும் நாம் இந்த போருக்கு பின்னால் நடந்த சம்பவமாக பார்க்கிறோம். போருக்கு பின்னால் நடந்த சம்பவத்தில் ஆர்சனல், அதாவது ஏராளமாக, அது எந்த அளவிற்கு ஈரானில் ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை யாராலும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு 20,000 இருக்கிறதா 10,000 இருக்கிறதா தெரியவில்லை. எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க தெரியவில்லை. ஈரான் காட்டியது, ஈரான் சில மாதங்களுக்கு முன்பு நாங்கள் வாரம் ஒரு காணொளி போட்டாலும் 2 வருஷத்திற்கு எங்களுக்கு இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவின B2 பாம்பர்ஸ் GBU போட்ட குண்டுகள் அனைத்தும் பொய்யாகி இருக்கிறது. அது எதுவுமே வேலை செய்யல. ஆனால் அவர்கள் ஆளில்லாத கட்டடத்தை தாக்கியிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவை ஒப்புக்கொள்கிற அளவிற்கு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த ஆர்சனல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களும் மிசைல் ட்ரோன் டெக்னாலஜியும் பெரும் பேக் போனாக இருப்பதாகவும் போருக்கு பின்பு தகவல் வந்திருக்கிறது. அதாவது மாடர்னைஸ்டு ஏர்ஃபோர்ஸ் அது முழுமையாக தற்காலிக அளவில் யாரிடத்திலும் இல்லாத ஒன்றை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் போருக்கு பின்னால் நமக்கு வந்திருக்கிறது. ஈரான் தி ரேபிட் லான்ச் சாலிட் ஃபியூயல் டு ஹெவி கிளஸ்டர் வார்ஹெட்ஸ் என்ற செய்தி ரொம்ப முக்கியம். மிக வேகமான, நான் இப்போ சொன்னது அப்படி சொல்கிறேன், மிக வேகமான, அதே மாதிரி சாலிட் ஃப்ளூயிட்ஸ், நல்ல பலிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஏவப்பட்டு தனாக இறங்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஹைப்பர்சோனிக் சாலிட் ஃப்ளூயிட்ஸ் இல்லாமல் அது போகாது. அதோடைய வேகம் 9,000, 10,000, 15,000. அது தன் இலக்கை அடைந்தவுடன் அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஸ்கர்ட்டட், வெளியேறி சிதறக்கூடிய இந்த குண்டுகளின் மூலம் மிகப்பெரிய அளவில் வார்ஹெட்ஸில் 6 வார்ஹெட்ஸில் 1,500 கிலோ வெடிமருந்துகள். இந்த வெடிமருந்தில் என்ன இருந்ததுன்னு தெரியல. அமெரிக்கா போரை நிறுத்தியதற்கு காரணமும் இதுவாக இருக்கலாம். இன்னும் அணு ஆயுதங்களோடு இல்லாத அதை ஒத்த வேறு விதமான ஆபத்தான விவகாரங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அது தடை செய்யப்பட்ட ஒன்றதாக இல்லை என்பதையும் அவசர கதியில் அவர் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு, இஸ்ரேலை கேவலமாக பெஞ்சமினை பேசக்கூடிய அளவிற்கு பதட்டம் அடைத்திருக்கிறார் என்றால் எதையோ ஒன்றை கண்டு அமெரிக்கா ஆடி போயிருக்கிறது என்பதும் நமக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஜெருசலேமுடைய போஸ்ட் இதை உறுதிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. ஜெருசலேம் போஸ்ட் என்றால் அவர்களும் ஆக மிக முக்கியமாக அப்பாஸ் அராக்சி சொன்னதும் அப்படித்தான் நாங்கள் ரொம்ப அதிகமாக தியாகம் செய்து கண்டுபிடித்ததை அவர்களிடத்திலே ஒப்படைக்க தயாராக இல்லை என்பதும் பார்க்கிறோம். தற்காலிக போர் நிறுத்தத்தின் விளைவுகள் என்ன, அடுத்த கட்டம் ஷதானிக் ஃபோர்ட்ஸ் என்று சொல்வதின் கொமினியுடைய இந்த விவகாரம் போர் நிலைகளுக்கு அப்பால தகவல். மீண்டும் நாம் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.